ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் போன மேக்ஸ் வீடியோவில் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து ஒரு 200 கேள்வி தான் இருக்குது. அந்த 200 ஒரு 150லேருந்து அந்த 200 கேள்வியை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே அந்த மாடல் சம்ம தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நம்பர் மாற்றி கேட்பாங்க, சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதுதான் ஒரு 15 கேள்வி, நமக்கு 25 கேள்வியில் ஒரு 15 கேள்வி அதுதான் திருப்பி திருப்பி வருது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை எப்படி நம்ம அனலைசிஸ் பண்ணணும், ஸோ பிவைக்யூ பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. பிவைக்யூ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், நம்ம அதில் வந்து ஒரு அனலைசிஸ் இருக்கணும்ல. ஸோ அதுதான் இது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் கொஷினுக்கு பதில் நான் சொல்லித்தர போகிறதில்ல. ஸோ ஒரு பிவைக்யூ அப்படின்னா அது என்ன, எப்படி நம்ம வந்து அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு 140லேருந்து 140வது கேள்வியிலேருந்து 152வது கேள்வி முடிக்கும் மேக்ஸ் கொஷின் இருக்குது. 189லேருந்து 200 முடிக்கும் மேக்ஸ் கொஷின் இருக்குது. சரி, இது பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து இது என்ன கொஷின் அப்படின்னா, போன வருஷம் நடந்த குரூப் 4 கொஷின். ஓகேவா? ஸோ 2025வது வருஷம் நடந்த குரூப் 4 கொஷின் தான் இது. ஸோ ஏன்னா நம்ம குரூப் 4 லெவலில் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அனலைசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம்னாலே போதுமானது தான். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு இந்த 140வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஒரு டைம் அண்ட் ஒரு கொஷின். என்ன கொடுத்துருக்காங்க, ஒருத்தவர் 20 நாளில் முடிப்பார், இன்னொருத்தவர் 40 நாளில் முடிப்பார். 2 பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கியூ ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் வெளியேறிடுறாரு. பி மீதி வேலையை 8 நாளில் முடிச்சிடுறாரு. அப்போ கியூ எத்தனை நாளுக்கு அப்புறம் வெளியேறினாரு அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ இந்த இது பேர் என்னது அப்படின்னா, 2 பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க, ஒருத்தவர் நடுவுலையே விலகிடுறாரு அப்படிங்கிற அந்த கான்செப்ட். ஸோ இடையிலேயே லெஃப்ட் ஆகிடுறாரு. ஸோ அப்போ இந்த கான்செப்ட் தான். ஸோ இது வந்து இது டைப்பு இப்படி, இந்த டைப்பு இப்படின்லாம் நம்ம வச்சுக்க தேவையில்லை. என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத மட்டும் பார்த்த போதும். ஸோ அப்போ இது டைம் அண்ட் ஒர்க் கொஷின். கரெக்டாக டைம் அண்ட் ஒர்க் கொஷினில் ஒருத்தவர் யாரோ ஒரு ஆள் பாதியிலேயே லெஃப்ட் ஆகிடுறாரு அப்படிங்கிற இந்த கான்செப்ட் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த புரிதல் தான் நமக்கு தேவை. சரி, இப்போ இந்த கொஷின் பார்த்தாச்சு. ஸோ இப்போ அடுத்த கொஷின் பார்த்துடலாமா? இப்போ 141 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஷின். என்ன அப்படின்னா, ஒரு தொகையை ஏபி அப்படின்னு 2 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. எத்தனை சதவீதம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, வருடத்திற்கு 4% சொல்லிட்டாங்க. அப்போ ஒருத்தவர் 6 வருஷத்தில் சேர்ற அமௌண்ட்டும் இன்னொருத்தவங்க கிட்ட 8 வருஷத்தில் அந்த அமௌண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் அந்த அமௌண்ட்டை எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க, இந்த 2602 ரூபா அப்படிங்கிறத எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. கரெக்டு தானே? அப்படிங்கிறதான் கேள்வி. சரி, இப்போ இதில் பார்த்தோன்னே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். 1300 இருக்குது, 1200 இருக்குது. இது ரெண்டையும் கூட்டுங்களேன். அப்போ 1300 + 1252 அப்போ எவ்வளோ வருது? 2552 அப்படிங்கிறது வருது. அப்போ இது நமக்கு ஆன்சராக வருமா? பார்த்தோன்னே தெரியுது, இது ரெண்டையும் கூட்டினா 2602 ரூபா அப்படிங்கிறது தானே வரணும். அப்போ இது ஆன்சராக வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா இது 2552 ரூபா தானே வருது. அப்போ பார்த்தோன்னே நான் ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி விட்றேன். கரெக்டு தானே? பார்த்த உடனே நான் ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த புரிதல் நமக்கு தேவை. இதெல்லாம் கொஷினை பார்க்குறப்பே தெரியணும். ஸோ இப்போ இதுக்கு தான் நான் பிவைக்கு பார்க்க சொல்கிறது. ஆப்ஷனை எப்படி தனியாக எடுத்து விடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? சரி, இப்போ என்ன அப்படின்னா, இது வந்து அப்போ ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத புரிச்சாச்சு. அப்போ 2ஆக பிரிக்கிறாங்க. இது இத்தனை வருஷம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது இத்தனை வருஷம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். பட் கடைசியாக அந்த முடிவில் 2 அமௌண்ட்டும் சேமாக வருது அப்படின்னா அந்த 2562 ரூபா அப்படிங்கிறத எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் கேள்வி. அப்போ இது ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஷின். அடுத்த கொஷின் என்னன்னு பார்ப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். PNR/100 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோடனே நமக்கு ஆன்சர் வந்துடும். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம், 9 மாதம்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்போ 3/4 வருடம். 9/12 அப்போ 3/4 வரப்போகுது. அவ்வளோதானே, வேறு ஏதாவது இருக்காங்க? எதுவுமே கிடையாது. அப்போ அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் PNR/100 அந்த எண்ணில் நம்ம கொஞ்சம் தெளிவாக போடணும். 9ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் தப்பாக போயிடும். அவ்வளோதான். இது மற்றபடி இதில் வந்து பெரிய கேள்வி கிடையாது. ஓகே தானே? அடுத்து 143 என்ன? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ இங்கே கவனிக்க வேண்டியது, ஏபி இருக்குது, பிசி இருக்குது. அப்போ ஏபி பிசி கொடுத்துட்டு ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் சி அண்ட் ஏ. C/A கேட்குறாங்க. இங்கே நிறைய பேர் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, A/C போட்டுருவாங்க. அவ்வளோதான். இங்கே ரொம்ப சிம்பிள். இந்த கொஷின் எல்லாத்துக்குமே தெரியும். பட் என்ன அப்படின்னா, 2:1 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 1:2ன்னு சொல்லி ஆன்சர் போடுவாங்க. அதுதான் ஆப்ஷன் ஏலையே இருக்குது. பார்த்தோன்னே நம்ம கண்ணு மற்ற ஆப்ஷனை பார்க்க விட மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியில் ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லி வட்டம் போட்டுருவோம், அது தப்பாக போயிடும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஓகே தானே? சரி, அடுத்து என்னது? இது LCM HCF கொஷின். இது LCM HCF கொஷின். என்ன? ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷியோ கொடுக்குறாங்க, HCF கொடுக்குறாங்க, அதுலேருந்து LCM கேட்குறாங்க. பார்த்தோன்னே என்னால் பதில் சொல்ல முடியும். 3 × 4 × 4 தான் நமக்கு ஆன்சர்.
அவ்வளோதான். இதெல்லாம் பெருசாக நம்ம இது பண்ணவே தேவையில்லை. 3 × 4 × 4 தான் ஆன்சர். அப்போ 12 × 4 48, ஆன்சர் 48 வந்துருச்சா? இதெல்லாம் ரொம்ப ஈஸி, பார்த்த செகண்டில் ஆன்சர் சொல்கிறது. ஓகே தானே? சரி, அடுத்த கேள்வி என்ன? அடுத்த கேள்வியும் அதே எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேருந்து தான் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் எக்ஸ் அப்படிங்கிறது 13ஆல் டிவிசிபிள் ஆகுதான். அப்போ அந்த நம்பரை இந்த நம்பராலலாம் டிவிசிபிள் பண்ணால் ரிமைண்டர் 6 அப்படின்னு சொல்லி வருதான். அப்போ லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த எக்ஸுக்கான குறைந்த வேல்யூ என்னவாக இருக்கும்? லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ், மிகச்சிறிய மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொஷின். ஓகே தானே? சரி, நம்ம முதல்ல பார்த்தது ரொம்ப ஈஸியான ஒரு எல்சிஎஃப் ஹெச்சிஎஃப். இது கொஞ்சம் அடுத்த லெவலில் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ கேள்வி இப்படி தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல நமக்கு தொடர்ந்து 2 கேள்வி வந்துருச்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒன்று, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒன்று வந்துருச்சு. சரி, அப்போ இதுதான் நமக்கு புரிதல். சரி, இப்போ அடுத்து என்ன வருது? பர்சன்டேஜ் வருது. இது பர்சன்டேஜ் ரொம்ப சிம்பிள். மொத்தம் 80 பேர் இருக்காங்க, 25 பேர் ஆப்சென்ட். அப்போ எத்தனை பர்சன்ட்னு கேட்குறாங்க. அப்போ 75% பர்சன்ட், அவ்வளோதானே? அப்போ 80க்கு 75% கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வந்துட போகுது. 80 × 75/100, அப்போ 3/4 கேன்சல் பண்ணினா 20, 60 ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளோதான். அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கேள்விகள். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி என்ன? அடுத்த கேள்வி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான். அடுத்த கேள்வியும் நமக்கு என்ன? சாரி, அடுத்த கேள்வி வந்து நமக்கு பர்சன்டேஜில் வருது. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் தானே? ஸோ அப்போ அடுத்த கேள்வி நமக்கு பர்சன்டேஜ். அப்போ பாருங்களேன், தொடர்ந்து 2 கேள்விகள் பர்சன்டேஜில் வந்துருச்சு. பாருங்கள், தொடர்ந்து 2 கேள்விகள் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல வந்துச்சு. தொடர்ந்து 2 கேள்விகள் நமக்கு பர்சன்டேஜில் வருது. அவ்வளோதான். இது என்ன? ரேஷியோ ஆஃப் பாய்ஸு கேர்ள்ஸ் இன் அ கிளாஸ். ஒரு கிளாஸில் மொத்தம் 8 எக்ஸ் இருக்காங்க அப்படின்னா 5 எக்ஸு பாய்ஸு, மீதி 3 எக்ஸு கேர்ள்ஸ். அவ்வளோதான். இப்போ மொத்தம் 8 எக்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கணும். அப்போ 5 எக்ஸ் பாய்ஸு, 3 எக்ஸ் கேர்ள்ஸு. 16% ஆஃப் த பாய்ஸும் 8% ஆஃப் த கேர்ள்ஸும் ஃபெயிலாக போயிட்டாங்க. அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, மொத்தம் 80 பேர் நானாக எடுத்துக்கிறேன்ப்பா. அப்போ 50, 30ன்னு எடுத்துக்கலாம். 50 பாய்ஸு, 30 கேர்ள்ஸு. 16% ஆஃப் பாய்ஸ் வந்து ஃபெயிலாக போயிட்டாங்களாம். அப்போ 50%ல் 16% எவ்வளவு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். இல்லை அப்படின்னா என்ன? இன்னும் சிம்பிளாக விஷயம் இருக்குது. 84% கண்டுபிடிக்கணும். அப்போ பாஸ் ஆனவங்க தெரிஞ்சிடும். ஏன்னா 16% ஃபெயிலு. அப்போ எத்தனை பேர் பாஸு? 84% பாஸில் 16, 100ல் 16 போச்சுன்னா எவ்வளவு? 100ல் 16 போச்சுன்னா இது 4, இங்கே கடன் வாங்கியிருப்போம். அப்போ 8, 84%. 84% எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் 92, 30 பேரில் 92 எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் கேர்ள்ஸில். ஏன்னா 8% ஃபெயிலு, 92% பாஸ். அப்போ 30 பேரில் 92% எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். அப்போ மொத்த பாஸ் ஆனவங்க எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டேன். டிவைடட் பை கீழே மொத்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போடணும். மொத்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு எடுத்திருக்கேன்? 80ன்னு எடுத்திருக்கேன். டிவைடட் பை 80ன்னு போடுவேன். × 100, அவ்வளோதான். பர்சன்டேஜ் எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். சரியா? அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க? அடுத்த கேள்வி நம்பர் சீரீஸில் கேட்குறாங்க. நம்பர் சீரீஸ், நம்பர் சிஸ்டம் எப்படினாலும் எடுத்துக்கணும். இல்லை ஏபிஜிபி ஹெச்பி அந்த கான்செப்டில் வருது. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். ரொம்ப சிம்பிள். ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணால் அப்படியே நமக்கு வந்து ஆன்சர் வந்து நின்ற போகுது. சரி, அடுத்து 149வது கேள்வி என்ன? நம்பர் சீரீஸ். 149வது கேள்வி ஒரு நம்பர் சீரீஸ். என்ன? இது வந்து மிஸ்ஸிங் நம்பர் கான்செப்ட்னு நம்ம எடுத்துக்கலாமா? மிஸ்ஸிங் நம்பர் கான்செப்ட்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சரி, அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான். சரி, அடுத்து இந்த சீரீஸ் ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்கப்பா. ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் சக்ஸசிவ் நம்பர்ஸ் ஹேவ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் 2 ஈச். அதாவது 2 வித்தியாசத்தை உடைய எண்களின் எத்தனை இணைகள் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு 2 நம்பராக எடுத்தால் அதுக்கான டிஃப்ரென்ஸ் 2 அப்படின்னு வரணுமா? 6 - 4 2ன்னு வருதா? அவ்வளோதான். இது மாதிரி எத்தனை சக்ஸசிவ் பேர். சக்ஸசிவ் அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடியது அப்படிங்கிற அந்த மீனிங் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இது நமக்கு போட்டோடனே ஆன்சர் நமக்கு இது கிடச்சிட போகுது. ஸோ இங்கெல்லாம் ஃபாஸ்ட்டு தான் முக்கியம். அடுத்து டைஸில் ஒரு கேள்வி. டைஸில் எப்பயுமே என்ன கேட்பாங்க? ஆப்போசிட் என்னன்னு சொல்லி கேட்க போகிறாங்க. அப்போ 4 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் டு 2 என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆப்போசிட் ஃபைண்ட் த நம்பர் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் த ஃபேஸ் ஷோயிங் 2. அப்போ 2க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. 2க்கு ஆப்போசிட் 1 கண்டிப்பாக வராது, 3 கண்டிப்பாக வரப்போகிறதில்ல, 6 கண்டிப்பாக வரப்போகிறதில்ல, 5 கண்டிப்பாக வரப்போகிறது. அப்போ மீதி இருக்கக்கூடிய ஒரே நம்பர் 4 தான். போட்டாச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே தானே? இது அடுத்து இதுவுமே ஒரு மிஸ்ஸிங் நம்பர் கான்செப்ட் தான். ஸோ அப்போ இது அப்போ ரீசனிங்க்கும் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவும் ஒரு மிஸ்ஸிங் நம்பர் தான். சரி, இப்போ அடுத்து 152 முடிக்கும் பார்த்தாச்சு. அடுத்து 189வது கேள்வியிலேருந்து நமக்கு ஆரம்பிக்குது. 189வது கேள்வியிலேருந்து ஆரம்பிக்குது. அதுலேருந்து நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன அப்படின்னா, இப்போ என்ன கொஷின் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு பேசிக்காக கேள்வி கேட்குறாங்க, எந்த அளவுக்கு மாடரேட்டாக கேட்குறாங்க, எதில் அட்வான்ஸ்டாக போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு மென்சுரேஷன் டாபிக். இதை வச்சு இந்த டயக்ராம் வச்சு நம்ம ஒரு படம் வரையணும். அந்த படத்தை வரைஞ்சால் அது என்ன ஷேப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். என்ன ஷேப்பு அப்படின்னு தெரிஞ்சால் அதற்கான ஏரியாவுக்கு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சால் போதும், சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துட போதும். ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். அடுத்து 190 திருப்பி ஒரு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பாருங்கள்.
ஏற்கனவே ஒரு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம பார்த்துட்டோம். 143வது கேள்வி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ திருப்பி ஒரு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் வருது. என்ன கேட்குறாங்க, ஒரு பர்சன் பேனாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாராம்ப்பா 4 பேருக்கு, ஏபிசிடி 4 பேருக்கு பண்ணுறாராம். ரேஷியோ கொடுத்துருக்காங்க. மினிமம் நம்பர் ஆஃப் பென் அந்த பர்சன் கிட்ட இப்போ 4 பேர்கிட்ட பிரித்து கொடுக்குறாருல, அப்போ அந்த பர்சன் கிட்ட எத்தனை நம்பர் ஆஃப் பென் குறைந்தது எத்தனை நம்பர் இருக்கணும்னு கேட்குறாங்க. இப்போ கீழே என்ன பண்ணணும், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கீழே வந்து நம்ம 4 இது இருக்குது. அப்போ நான் முதல்ல அதுக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும், 60ன்னு வருது. எல்சிஎம் கண்டுபிடிச்சா 3, 4, 5, 6 எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். 3ன்னு போடுவேன், இங்கே 1ன்னு வரும், இங்கே 2ன்னு வரும். திருப்பி 2ன்னு போட்டால் இங்கே 2ன்னு வரப்போகுது. இது என்னவாயிரும், 1ன்னு ஆயிரும். இங்கே 5ன்னு இருக்குது. அப்போ 5ன்னு போடணும், திருப்பி 2ன்னு போடணும். அப்போ 3 2s are 6, 5 2s are 10, 10 × 6 60. அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி மேலே இதுக்கு 60 வர்றதுக்கு மேலே என்ன செய்யணும், 3ன்னு இருக்குது. அப்போ 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலே இங்கே 20, அப்போ 20 15 12 10ன்னு வரப்போகுது. அப்போ இதை பூராத்தையும் ஆட் பண்ணுங்கள், 57ன்னு வந்துடப்போகுது. அவ்வளோதான். 57. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், 20 + 10 30 இங்கே என்ன வருது, 15 15 25 25 + 2 27. அப்போ மொத்தம் 57 வந்துருச்சு ஆன்சர். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கேள்விகள் தான் அதெல்லாம். அப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் ரொம்ப சிம்பிளாக தான் கேள்வி கேட்குறாங்க. இது என்னவா, இது 4 நம்பரும் சேம் ஆர்டர் ஆஃப் ப்ரொபோர்ஷனில் இருக்கான். வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா, இதெல்லாம் நமக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் இப்போ கிட்டத்தட்ட எத்தனை கேள்விகள் பார்த்துருக்கோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ 3 கேள்விகள் பார்த்துருக்கோம். அப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம அதிக கவனம் செலுத்தக்கூடிய டாப்பிக்கில் அதுவும் ஒன்று. அதுவும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பொறுத்த முடியும் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்குறாங்க. ஸோ அடுத்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஏற்கனவே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் 2 பார்த்துட்டோம். இப்போ திருப்பி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கான்செப்ட் வருது. இப்போ இதுக்கும் ஹெச்சிஎஃப் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸுக்கான வேல்யூ நமக்கு என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளானது தான். ஓகேவா. ஸோ அடுத்து 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஓகேவா. 2 பாலினாமியலுக்கு ஹெச்சிஎஃப். அப்போ ஹெச்சிஎஃப் எல்சிஎம்ல இப்போ கிட்டத்தட்ட நம்ம 4 கேள்விகள் பார்த்துருக்கோம். ஒருத்தன் ஹெச்சிஎஃப் எல்சிஎஃப் தரவாக படிச்சுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா இந்த 4 கேள்வியும் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். அதுக்கு அடுத்த கேள்வி சிம்பிளிஃபிகேஷன். பாருங்க, மைனஸ் பவர்ல மைனஸ் இருக்கு. அப்போ 1/4 அப்படிங்கிற அந்த இதுக்கு நம்ம வந்துடணும். கரெக்டு தானே. 1/4 பவர் 1 இப்போ இங்கே 4 பவர் -3 அப்படின்னா 1/4 பவர் 3. அவ்வளோதான். இந்த சிம்பிள் லாஜிக் இருந்தாலே நமக்கு போதுமானது. பட் நீங்கள் இது இவ்வளோலாம் செய்ய தேவையில்லை. இது ஃபுல்லாக ஒரு டேர்மாக வச்சுக்குவோம். எனிதிங் பவர் 0 என்ன அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஆன்சரை போட்டு போய்கிட்டே இருக்கலாம். எனிதிங் பவர் 0 என்னது, எனிதிங் பவர் 0 1பா. இன்ட்டு இங்கே என்ன வருது, 1/4ன்னு வரும். இங்கே 1/16ன்னு வரும். இங்கே 1/64ன்னு வரப்போகுது. பவரில் 1. அப்போ அது போடாமையே இருந்துக்கலாம். அப்போ முதல்ல இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கணுமா. அப்போ 1 × எனிதிங் என்னது, எனிதிங் தான். அப்போ இப்படியே வச்சுக்கிறேன். அந்த 1 விட்டுட்டேன். இப்போ 64ன்னு போடுவேன். 64ன்னு எல்சிஎம் எடுப்பேன். அப்போ இங்கே என்ன வருது, 16ன்னு பண்ணணும். அப்புறம் இங்கே என்ன வரும், 4ன்னு வருது. இங்கே 1ன்னு வரும். 5ன்னு வருது. அப்போ 5 + 16 21/64. அவ்வளோதான். நீங்கள் இந்த இடத்துலனா 4 பவர் -1 என்ன, 4 பவர் -1. அப்போ 4 பவர் -1னா 1/4 பவர் 1. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 1/4 பவர் 1ங்கிறது 1/4. அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறப்போ உங்களுக்கு லேட் ஆகும். ப்ராக்டிஸ் தான். எனிதிங் பவர் 0, அந்த 0 தான் நமக்கு முதல்ல கண்ணுக்கு தெரியணும். அப்போ எனிதிங் பவர் 0 1ன்னு தோணணும். அப்போ 1 × எனிதிங் அப்படிங்கிற அந்த இது தோணணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஓகேவா. ஸோ அந்த இதெல்லாம் கண்ணுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப தெரியும். ஸோ பிவைக்யூவை இதுக்கு தான் நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறது பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எடுத்து தப்பாக இருக்கிறத கரெக்ஷன் போடுறோம், அதை நோட்ஸில் சேர்க்கணும். அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த அனாலிசிஸ் இருக்கணும். நம்ம என்ன கேட்குறாங்க, இப்போ இந்த கேள்வி என்ன கேட்குறாங்க, ஆவரேஜ் கான்செப்ட். ஆவரேஜ் மார்க் 25 ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 96 அப்படிங்கிறத வந்து 69 அப்படின்னு போட்டாங்க. அப்போ கரெக்டான மீன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான். அப்போ 96 அப்படிங்கிறத, அதாவது later on it was found that the score of 96 was misread as 69. அதாவது 96 அப்படிங்கிறத 69 அப்படின்னு போட்டாங்களாம். அப்போ பெரிய நம்பருக்கு பதிலாக சின்ன நம்பர் போட்டிருக்காங்க. பெரிய நம்பருக்கு பதிலாக சின்ன நம்பர். அப்போ மீன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். மீன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதிகமாகும். அப்போ 78 காட்டிக்கும், 78.4 காட்டிக்கும், 78.4 காட்டிக்கும் அதிகமாக தான் நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. அப்போ நான் பார்த்தோன்னே 2 ஆன்சர் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுவேன். 77 வரவே வராது, 78.24 வரவே வராது. பார்த்தோன்னே 2 ஆப்ஷன் நான் எடுப்பேன். இப்போ இதுதான், இவ்வளோதான். பிவைக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து இதுக்கு தான். அதாவது பார்த்தோன்னே 2 ஆப்ஷன். ஒரு சில கேள்வியில் இன்னும் ஒரு காமெடி இருக்குது. 3 ஆப்ஷனையும் எடுத்து விட்டுறலாம், ஆன்சரை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இங்கே வந்து 78.42ன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஒருவேளை 2ன்னு மட்டும் கொடுத்துருந்தா இந்த ஆப்ஷனையும் நான் தூக்கி விட்டுருவேன். இந்த ஆப்ஷனையும் தூக்கி விட்டு நான் இதை ஆப்ஷனை டிக் அடிச்சுட்டு போயிடுவேன். அவ்வளோதான். ஸோ இந்த நாலேஜ் எப்போ வரும் அப்படின்னா பிவைக்யூ பார்க்குறப்போ வரும், ப்ராக்டிஸ் பண்ண வரும். ஸோ அப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. ஸோ அடுத்து சீட்டிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டு கேள்வி ரொம்ப
பெருசாக இல்லை, 3 வரி, 3 வரி கூட கிடையாது, 2.25 வரி தான் இருக்குது. ஓகேவா? அப்போ கேள்வி ரொம்ப சின்ன கேள்வி. அதே மாதிரி நான் இங்கே பாருங்கள், நபர்களும் பாருங்களேன், ரொம்ப நிறையா பேரெல்லாம் கொடுக்கல, மொத்தத்துக்கே 6 பேரை வச்சு தான் பேஸ் பண்ணி சுற்றி வர்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதே மாதிரி பாருங்கள், சிட்டிங் இன் ரோ கான்செப்ட் தான் கொடுக்குறாங்க, சர்க்கிள் கூட கொடுக்கல. அப்போ கேள்வி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. சீட்டிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டு நம்ம ஓரளவுக்கு ஒரு மாடரேட் லெவல் படிச்சுட்டு பார்த்துட்டு போயிருந்தா கூட இந்த கேள்வியெல்லாம் நம்மளால் டக்குன்னு சால்வ் பண்ணிட முடியும். அடுத்து 197 கோடிங் டிகோடிங். ஏபிசிடி ஃபஸ்ட்டு போனோடனே, பரீட்சைக்கு போனோடனே ஏபிசிடி வரிசையாக எழுதி வச்சிடணும். அதெல்லாம் எழுதி வச்சோம்னா இந்த கொஸ்டினுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேவா? அடுத்து ஏபிசி நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. அப்போ எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தோன்னே நமக்கு ஆப்ஷன் கண்ணுக்கு தெரியணும். இப்போ ஆப்ஷனில் என்ன தெரியணும்? ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ 5ன்னு எடுத்துக்கிறேன், அப்போ பி நாட் ஈக்குவலாம். இப்போ பி 3ன்னு எடுத்துக்கிறேன், இப்போ பி 3, சி நாட் ஈக்குவலாம். அப்போ சி 5 இருக்கலாம், 5ஆவும் இருக்கலாம், 4ஆவும் இருக்கலாம், 2ஆவும் இருக்கலாம்ல. அப்போ ஏ நாட் ஈக்குவல் டு சி அப்படிங்கிறதும் கரெக்டு தான், ஏ ஈக்குவல் டு சியும் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா ஏ 5 இருக்கிறப்ப சி 5ஆவும் இருக்கலாம், 4ஆவும் இருக்கலாம், 2ஆகவும் இருக்கலாம். அப்போ ஏ நாட் ஈக்குவல் டு சிங்கிறதும் கரெக்டு தான். ஆர் ஏ ஈக்குவல் டு சியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுவும் இருக்குது, அதுவும் இருக்குது. அவ்வளோதான் ஆப்ஷன். இந்த கொஷினில் ஆப்ஷன் நமக்கு முதல்ல கண்ணுக்கு தெரியணும். ஆப்ஷன் கண்ணுக்கு தெரிஞ்சாதான் நான் இந்த லாஜிக்கையே நான் யோசிப்பேன். இங்கே நிறையா பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, சி அப்படிங்கிறது 5 அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டாங்க. சி 5ஆக இருக்கலாமா அப்படிங்கிறத யோசிக்க மாட்டாங்க. அப்போ ஆப்ஷன் கண்ணுக்கு தெரியணும். அப்போ எந்த கேள்விக்கு ஆப்ஷன் நமக்கு கண்ணுக்கு தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் பிவைக்கு பார்க்க நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் அனாலிசிஸ். அவ்வளோதான். ஸோ அடுத்து மிஸ்ஸிங் டேர்ம் ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ். அப்போ ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்கப்பா. இதுவும் அந்த ஏபிசி எழுதி வச்சோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அதுவுமே இங்கேயுமே நமக்கு ஹெல்ப் பண்ண போது. அடுத்து 200வது கேள்வி ப்ராபபிலிட்டிலேருந்து கேட்குறாங்க. ப்ராபபிலிட்டி என்ன? 2 டைஸாம்ப்பா. அப்போ ஃபஸ்ட்டு 1,1லேருந்து ஆரம்பித்து 6,6 முடிக்கு நம்ம போட்டு வச்சுருக்கணும். ஒருவேளை நீங்கள் கொஷின் பேப்பரை வாங்குறப்பே பின்னாடி பக்கத்தில் இதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு இது ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ இங்கே நான் வர்றேன். ஃபஸ்ட்டு நான் என்னென்ன கேள்வி எத்தனை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் ஈஸியாக ஏற்படும். டைம் அண்ட் ஒர்க்கில் 1 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு பிரிக்கவே கூடாது. இது தனி டாப்பிக்கு, அது தனி டாப்பிக்குன்னு பிரிக்கவே கூடாது. அப்போ 2 ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனில் 3 கேட்டிருக்காங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனில் 3 நல்லா கவனிக்க வேண்டியது ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன். அதுக்கப்புறம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல 4 கேட்டிருக்காங்க. அப்போ டைம் அண்ட் ஒர்க்குன்னு ஒருத்தவங்க படிச்சுட்டு போயிட்டாலே ஒரு கொஷின் கண்டிப்பாக எழுதிடலாம். எல்லா கேள்வியிலையும் அது நிரூபணம் ஆகிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நல்லா பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 கேள்வி அதுவும் மீண்டும் நிரூபணம் ஆகிக்கிட்டு இருக்கு. ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன். ஸோ கண்டிப்பாக ஒரு கேள்வி வருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி ஏஜஸ் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 1 அல்லது 2 கேள்வி கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இங்கே 3 கேள்வி வந்துருச்சு. அப்போ நம்ம சொன்னதை தான் டிஎன்பிஎஸ்சி கேட்குறாங்க. நம்ம ஒன்றும் புதுசாக விண்வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சொல்லலை. நம்ம சொல்கிறத தான் அங்கே கேட்குறாங்க. நம்ம அவங்க கேட்குறத வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டிப்பாக 1, பெரும்பாலும் 2 அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம சொல்லக்கூடியது தான். இங்கே 4 முடிக்கும் கேட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் 4லாம் சொல்ல போனால் அந்த பாலினாமியல் தவிர மீதி 3 கேள்வி ஓரளவுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொஷின் பார்த்துட்டு போனால் அந்த 3ஐயுமே டக்குன்னு அடிச்சு விட்றலாம். ஓகேவா? சரி, அடுத்து பர்சன்டேஜ் கொஷின். ஸோ பர்சன்டேஜில் 2மே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பர்சன்டேஜில் அடிக்கடி 2 கேட்குறாங்க. பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் சேர்த்து பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா 2 கேள்வி அப்படின்னு சொல்லி நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்பர் சீரீஸு, நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சீரீஸு, நம்பர் சிஸ்டம். ஸோ இன்னும் அந்த நம்பர் சிஸ்டம் கேள்வி ஒரு கேள்விலாம் அந்த சிம்பிளிஃபிகேஷனில் கூட சேர்த்துக்கலாம். ஸோ அது நீங்கள் எப்படி அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ, எந்த டாப்பிக்கு கீழே நீங்கள் படிக்கிறீங்களோ, இல்லை ஏபிஜிபி ஹெச்பி. ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு இதுக்குள்ளே தான் நமக்கு மாட்டுது. அதுக்குள்ளே ஒரு 4 கேள்வி கேட்குறாங்கப்பா. பார்த்துக்கோங்க. அப்போ அதை நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனோட பார்க்குறப்ப அதை பார்த்துட்டு போயிருந்தீங்கனாலும் சரி, நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரிஸ் எந்த டாபிக் கீழே நீங்கள் அதை படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக நம்ம படிச்சிட தான் போகிறோம். அப்போ அதிலிருந்து நமக்கு ஒரு 4 கேள்வி தாராளமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி சொல்கிற ரீசனிங் டாப்பிக்கு டைஸில் கண்டிப்பாக ஒரு கேள்வி வருஷம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லா கேள்வியிலையுமே நமக்கு எல்லா குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், எல்லா கொஷின் பேப்பர்லையுமே டைஸ் ஒரு கொஷின் கேட்குறாங்க. அதே மாதிரி இதுலேயும் இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் நம்பர் எப்பயும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இதுலையும் நமக்கு வந்துருச்சு. ஸோ மென்சுரேஷனை பொறுத்த முடியும் இதில் கொஞ்சம் கம்மி. ஏன்னா பெரும்பாலும் 2 எதிர்பார்க்கலாம். இந்த தடவை 1 தான் இந்த கேள்வி இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த முடியும் கேட்டிருக்காங்க. பட் கண்டிப்பாக மென்சுரேஷன் ஒன்று படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா பெரிய டாபிக் தான். பட் படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு கேள்வி கன்ஃபார்மு. ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலும் 2 கேள்வி, அந்த 2 கேள்வி நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய கேள்விகளாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம எப்பயுமே படிச்சு ஆகணும். ஓகேவா? சரி, அதற்கப்புறம்
சிம்பிளிஃபிகேஷன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன், ஸோ இங்கே நம்ம நம்பர் சிஸ்டமில் அந்த ஒரு கொஷின்லாம் பார்த்தோம்ல, ஸோ அந்த ஆட் பண்ணுற கொஷின், ஆட் நம்பரை கொடுத்து ஆட் பண்ணி எவ்வளோ அப்படிங்கிற அந்த வேல்யூ கேட்டிருந்தாங்க. அதை நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனில் படித்தாலும் ஓகே, ஏதாவது ஒரு இதில் நமக்கு மாட்டிடும். ஸோ அதான் நீங்கள் இப்போ இந்த நம்பர் சிஸ்டமில் படிக்கக்கூடிய கேள்விகள்லாம் ஒரு சிலர் ஏபிஜிபி அதில் அந்த இதில் படிக்கிறப்ப படிப்பாங்க, ஒரு சிலர் சிம்பிளிஃபிகேஷன்லேயே கவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் எதில் படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ எப்படிப்பட்டாலும் இந்த நம்பர் சிஸ்டமு, இந்த ஏபிஜிபி, அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன், இதெல்லாம் நம்ம சேர்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு 2லேருந்து 3 கேள்வி எப்பயுமே கேட்குறாங்க. ஸோ இதில் ஒரு 4-5 கேள்வி முடிக்கும் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி, எப்போ பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்குறாங்கப்பா. ப்ராபபிலிட்டியில் எப்பயுமே ஒரு கேள்வி நம்ம கேட்குறாங்க. குறிப்பாக அந்த கார்டு சம் இருக்குல்ல, கார்டு ப்ராப்ளமும் டைஸையும் வச்சு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த ப்ராபபிலிட்டியை பார்த்துக்கோங்க. அதேமாதிரி நம்ம அண்டு 6 எங்கே வரணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்குது, வென் டயக்ராம் போட்டு அதுலேருந்து எழுதுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான சம்மையும் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு போயிடணும். ஸோ அதுக்கப்புறம் ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸு, இதுவும் அடிக்கடி கேட்குற கேள்வி தான். கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடுது ஆல்ஃபா நியூமெரிக்கில். ஒன்று கோடிங் டிகோடிங், நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், கோடிங் டிகோடிங் மிஸ் பண்ணவே கூடாது. எப்போ பார்த்தாலும் ஒரு கேள்வி நமக்கு அதில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்போ கோடிங் டிகோடிங் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆவரேஜில் ஒரு கொஷின் கேட்குறாங்க. சீட்டிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டும் நான் அடிக்கடி சொல்கிறது தான். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இப்போ பெரும்பாலும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ ரீசனிங்கில் இதில் கண்டிப்பாக கேள்வி வரும் அப்படிங்கிறது நம்மளால் கணிக்க முடியாதது தான். பட் இருந்தாலுமே நம்மளால் சொல்ல முடியுது. ஸோ கோடிங் டிகோடிங், ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸு, மிஸ்ஸிங் நம்பர்ஸு, அடுத்து தானே ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸு, கோடிங் டிகோடிங், மிஸ்ஸிங் நம்பர்ஸு, டைஸு, கேலண்டரு, பிளட் ரிலேஷனு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, இதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ரீசனிங் கொஷின்ஸை நம்மளால் அடிச்சிட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸுக்கு வந்துடலாம். குறிப்பாக அந்த டைஸ்லலாம் நான் பொழுதுனைக்கும் சொல்கிறேன், ஆப்போசிட் அட்ஜசன்ட் அந்த கான்செப்டை மட்டும் படிச்சிட்டாலே கண்டிப்பாக நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதேமாதிரி மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜும் இதில் சேர்த்துக்கணும் நம்ம. அதுவுமே அடிக்கடி நமக்கு இப்போ கொஷின் பேப்பரில் இடம் பெறுகிறது. ஓகேவா? சரி, இப்போ இந்த பேப்பரில் இவ்வளோ தான் இருக்குது. இந்த 25 கேள்வியை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இது ரெண்டும் தான்ப்பா, ரேஷியோ, ப்ரொபோர்ஷனு, எல்சிஎம், ஹெச்சிஎஃப். பாருங்க 3, 4, 7 கேள்வி நமக்கு அழகாக மாட்டியிருக்கு. அதே மாதிரி பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதுக்கடுத்து டைம் அண்ட் ஒர்க்கு. அப்போ இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 4, 1, 5, அப்போ கிட்டத்தட்ட 12 கேள்விகள். ஸோ அந்த 12 கேள்வி போகிற போக்கில் அடிச்சுட்டு போயிடலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு 180லேருந்து 200 மாடல் கொஷின் தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த 180லேருந்து 200 மாடல் நீங்கள் கொஷின் பேப்பர் பார்க்க இப்போ நான் சொன்ன மாதிரி அனலைஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராபபிலிட்டி கொஷின் ரொம்ப ஈஸியாக அடிச்சிட முடியும். கோடிங் டிகோடிங் ரொம்ப ஈஸியாக அடிச்சிருக்க முடியும். டைஸு ரொம்ப ஈஸியாக அடிச்சிருக்க முடியும். இங்கே 4, சிம்பிளிஃபிகேஷன் 1, இந்த 5ல் குறைஞ்சது 3 கேள்வியாவது அடிச்சிருக்க முடியும். ஸோ ஆவரேஜுமே ரிப்பீட்டடாக கேட்ட கேள்வி தான். அப்போ இதில் 1. அப்போ பாருங்களேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5, இங்கிட்ட ஒரு 7, 8 கேள்வி முடிக்கும் இங்கே நமக்கு லாக் ஆகுது. அதே மாதிரி இந்த 12ல் ஒரு 10ன்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 18 கேள்வியிலேருந்து 19 கேள்வி முடியும் நம்மளால் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியுது. அதாவது இந்த 19 கேள்வி அப்படிங்கிறது ஓரிரு மாதங்கள் தினமும் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் முடிக்கும் மேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா ஒரு 40 நாள் 30 நாள்லேயே நம்மளுக்கு இந்த 19 கேள்வி அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக நம்மளால் வந்து அடிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த கொஷின் பேப்பர்லேருந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இருக்கிறதுலே குரூப் 4 ரீசெண்டாக கடைசி நடந்த குரூப் 4லேருந்து நம்ம பேசுகிறோம். ஸோ அப்போ அதை வச்சு நம்ம பேசுகிறப்ப எப்படி நம்ம அனலைசிஸ் பண்ணணும், எது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, எதெல்லாம் நமக்கு வந்து தவிர்க்க முடியாத கேள்விகளாக மாறுகிறது அப்படிங்கிறதுலாம் நமக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், பர்சன்டேஜ், டைஸு, மிஸ்ஸிங் நம்பரு, ப்ராபபிலிட்டி, சிம்பிளிஃபிகேஷனு, ஸோ அதேமாதிரி ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ், கோடிங் டிகோடிங்கு, ஸோ இதெல்லாம் அப்போ தவிர்க்க முடியாத கேள்விகளாக மாறிவிட்டது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இதெல்லாம் தான் நம்ம முதல்ல கவர் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இன்னும் கூட ஒரு 2-3 கொஷினை நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி டிஸ்கஸ் பண்ணுறப்ப நான் அந்த சொன்ன ஒரு 180லேருந்து 200 கேள்விகள் ரிப்பீட்டடாக வருதுன்னு சொல்கிறேன்ல, அது எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க, எந்தெந்த மாடல் சம்லேருந்து கேட்குறாங்க, எந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.